இந்த ஈர்ப்பு விதி அப்படின்றது உண்மையா? அப்படி இது உண்மை அப்படின்னா இது எனக்கு வேலை செய்யுமா? நான் நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதி சொன்னதை நான் கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு பணம் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க நினைச்சது எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்களே. இந்த மாதிரி என்னாலையும் நான் ஆசைப்படுற விஷயத்த அடைய முடியுமா? 100% உங்களால நீங்க ஆசைப்படுறத அடைய முடியும். பிரபஞ்சம் நீங்க விருப்பப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும், நீங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தரத்துக்கு 100% ரெடியா இருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை பிரபஞ்சம் தரத்துக்கு தயாரா இருக்கு. ஆனா அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்ல நம்ம இருக்கோமா? அதை வாங்கக்கூடிய தன்மையில நம்ம இருந்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் அடுத்த நொடியே அந்த விஷயத்த நம்ம ஆசைப்படுறத பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துரும். எப்படி நம்ம அந்த வாங்குற தன்மைக்கு நம்ம போறது அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய உணர்வுகளும் தான் இந்த வாழ்க்கையும் சரி, பிரபஞ்சமும் சரி, இல்லை கடவுளும் சரி நமக்கு கொடுத்த மாபெரும் ஒரு பரிசு. இந்த பரிசை நம்ம கரெக்டா யூஸ் பண்றோமா? இதை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்க முடியும். அதுக்கான எல்லா சக்தியும் நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த எண்ணங்களையும் இந்த உணர்வுகளையும் நமக்கு எதிராக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில பிடிக்காத விஷயங்கள் உருவாக்குறதுக்காண்டி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காம நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா? என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்திருக்கு, இதுக்கும் நான் தான் காரணமா அப்படின்னு கேட்டா இதுக்கு நீங்க காரணம் கிடையாது. உங்களுடைய ஆழ் மனது காரணம். உங்களுக்கே தெரியாம பல எண்ணங்களும் பலவிதமான உணர்ச்சிகளும் உங்களுடைய உடம்புலையும் மனசுலையும் ஆழமா பதிவாயிருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்மளுடைய வாழ்க்கைய 95% உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 95% அப்படின்றது ஓவராலா நம்ம பார்த்தா நம்மளோட மொத்த வாழ்க்கையும் இதுல அடங்கிடும். அப்போ நமக்கே தெரியாம நம்மளுடைய ஆழ் மனது இந்த வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை இந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கணும். அந்த பதிவுகளை நம்ம மாற்றி அமைச்சு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பரிசு எண்ணங்கள் உணர்வுகளை கரெக்டாக கையாள தெரிஞ்சு இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அதாவது எதிர்மறையா நம்ம சிந்திக்காம எதிர்மறையான உணர்வுகள் எல்லாம் நம்ம விட்டுட்டு நேர்மறையா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது, நேர்மறையா நம்ம உணர ஆரம்பிக்கும் போது அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், அந்த பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டா பிரபஞ்சத்துக்கு டிராவல் ஆகுது. பிரபஞ்சத்துக்கு அந்த அதிர்வலையா அந்த விஷயங்கள் போய் அது ரிட்டன் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த அதிர்வு ஒரு தாக்கத்தை உருவாக்குது. அப்போ நம்ம எதிர்மறையான அதிர்வை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒத்து போகக்கூடிய விஷயம், அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய எதிர்மறையான விஷயத்த நம்மள அட்ராக்ட் பண்ணுவோம். எதிர்மறையான மக்கள், எதிர்மறையான சூழல், எதிர்மறையான விஷயத்த நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது நெகட்டிவ். நம்ம நேர்மறையான விஷயத்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தா இந்த அதிர்வு பிரபஞ்சத்திற்கு போய் திரும்ப நம்ம வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உருவாக்கி நேர்மறையான விஷயத்த நம்ம வாழ்க்கையை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவோம். அதாவது பாசிட்டிவான மக்கள், பாசிட்டிவான சூழல், பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கான, நமக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கிக்கிறதுக்கான 100% சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை, நமக்கு கிடைச்ச இந்த பரிசை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணா போதும். அதை எப்படி நம்ம சரியா யூஸ் பண்றது? இதுக்கு தான் விழிப்புணர்வா இருந்து, அதாவது நமக்கு வரக்கூடிய எண்ணங்களையும் நமக்கு வரக்கூடிய உணர்வுகளையும் நம்ம கவனிச்சு எப்ப நெகட்டிவா நேர்மறையா யோசிக்கிறோம் உணர்றோமோ அதை உடனே நம்ம மாத்தி பாசிட்டிவா நேர்மறையா நம்ம யோசிக்கிறோம், நேர்மறையா உணர்றோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த அதிர்வு மாறி நம்மளுடைய மொத்த
வைப்ரேஷனும் மாறி இது பிரபஞ்சத்துக்கு போய் நம்மளுடைய வாழ்க்கை 100% பாசிட்டிவாக கிரியேட் ஆகும். இதை ஒரு நாளோ 2 நாளோ பண்ணால் உங்களோட வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டால் இது ஒரு பயிற்சி. இந்த ஆள் மனதை நம்ம மாற்றணும் அப்படின்னா குறைஞ்சது 22 நாள்லேருந்து 66 நாளாவது நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். அப்போதான் ஆள் மனதில் ப்ரோக்ராமோ இல்லை ரீப்ரோக்ராமோ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிரியேட் ஆகும். அதனால இதை ஒரு நாளோ 2 நாளோ பண்ணிட்டு நம்ம நிப்பாட்டாமல் தொடர்ந்து இந்த நேர்மறையாகவே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். தொடர்ந்து நேர்மறையாகவே நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது தொடர்ச்சியான ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வைப்ரேஷன் அதிர்வுகள் எப்படி இருக்கும்? 100% பாசிட்டிவாக இருக்கும். இது பிரபஞ்சத்துக்கு போய் நமக்கு வரக்கூடிய விஷயமும் 100% பாசிட்டிவானது மட்டுமே நமக்கு வரும். அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவாக திங்க் பண்ணி பழக போகிறீங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி பழக போகிறீங்க. எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இந்த பாசிட்டிவாக யோசிக்கிறது. நம்ம ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு செயல் பண்ணாலும் எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம தொடர்ந்து அதை பழகும்போது, தொடர்ந்து அந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஒரு 10 நாள்லையோ 15 நாள்லையோ 1 மாதத்துலேயோ அந்த விஷயத்த நம்ம சுலபமாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை நம்ம மனப்பாடம் பண்ணிடுவோம். அதை ஈஸியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கார் ஓட்டுறதை நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல் நாள்லேயே நம்மளால் இந்த கார் ஓட்ட கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதமாவது நமக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ஈர்ப்பு விதியும். நம்ம பாசிட்டிவாக யோசிக்கிறது வெறும் பழக்கம் தான். இப்போ ஏன் நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு ஈஸியாக வருதுன்னா, நமக்கு தெரியாமல் நெகட்டிவாக யோசித்து உணர்ந்து நம்ம பழக்கப்படுத்திட்டனால அந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் சுலபமாக நமக்கு வந்துடுது. அது ஒரு பழக்கம் தானே தவிர அதை நினச்சி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா ஒரு பழக்கத்தை அடுத்த நம்ம தொடர்ச்சியாக வேறு ஒரு விஷயம் பண்ணுறது மூலமாக இதை மாற்றி அமைக்க முடியும். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதை இன்னும் சீக்கிரம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ கோர்ஸ் நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஹோம் தமிழ் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ கோர்ஸ் 1 and 2 பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்தராக எனக்கு மணிக்கு தனியாக விஷயம் வேணும், ரிலேஷன்ஷிப்புக்கு தனியாக கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வெப்சைட்டில் எல்லா கோர்ஸஸும் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலில் 500க்கும் மேலே வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து லா ஆஃப் அட்ராக்ஷனை கற்றுக்கலாம். 21 days கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸ் நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு. இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையோ அவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் உங்களால் எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.